2050 என்ன நடக்க போகுது? எந்த நகரம் தண்ணியில் தத்தளிக்க போகுது தெரியுமா? ஏன் இது நடக்கும்? நம் பூமியின் வெப்பம் அதிகமாகிறது. ஏன்? நான் உங்களுக்கு சொல்றேன். என் பெயர் ஆதிரா. பூமி வெப்பத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். பூமியை தாக்கும் சில சூரிய கதிர்கள் மீண்டும் விண்வெளிக்கு திரும்பும். ஆனால் பெரும்பாலான கதிர்கள் மேகங்களில் சிக்கி நமக்கு சூரிய வெப்பத்தை தரும். இதுவே தான் நம் மாலை காலை என்று சொல்வோம். நமக்கு ஆக்சிஜன் வழங்கும் மரங்களை அழிக்கும் போது அதன் விளைவாக காற்றின் தேவையில் நாமே திணறி நிற்கின்றோம். நாம் நம்முடைய சுயநலத்திற்காக மரங்களை வெட்டும் போது ஆக்சிஜன் கிடைக்காமல் நாமே சிரமப்படும். இதுவே கர்மா. பூமி வெப்பமடைதலுக்கு தொழிற்சாலைகளும் ஒரு காரணம். நாம் பயன்படுத்தும் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. நாம் பயன்படுத்தும் மின்னணு வாகனங்கள் கூட சுற்றுச்சூழலுக்கு நல்லதல்ல. எப்படி கேட்கிறீர்களா? இந்த வாகனம் பழுதுடைந்தால் வாகனத்திலிருந்து வரும் மின்கலம் கழிவுகள் சாதாரண வாகனங்களில் மோசமானது. மனிதர்கள் CO2, மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற பசுமை குடி அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிக அளவில் வெளியிடுகின்றனர். பூமி வெப்பமடைந்து பூமியின் போர்வையை பெரிதாக்குகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி வருகின்றன. கடல்கள் வெப்பமடைந்து கடல் மட்டம் உயர்ந்து வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. மாறி வரும் சூழலுக்கு மாற்றியமைக்க முடியாத விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அழிந்து போகும் அபாயம் உள்ளது. பூமியை அழிக்க எல்லாவற்றையும் செய்த பிறகு வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் தங்கள் வீடுகளையும் நாடுகளையும் விட்டு வெளியேறுவார்கள். இதெல்லாம் சரிதான். ஆனால் இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய முடியுமா? CO2 மூழ்கி எடுக்க அதிக மரங்களை நட்டு புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக காற்று மற்றும் சூரிய சக்தியை பயன்படுத்துவோம். அதாவது காற்றாலை மற்றும் சோலார் பேனல்கள் போன்றவற்றை உங்க 4 சக்கர வண்டிகளை எல்லாம் வீட்டில் விட்டு பேருந்திலேயோ இல்ல மிதி வண்டியிலேயோ செல்லுங்க. இல்லையா நடந்து கூட செல்லுங்கள். மீண்டும் மீண்டும் ஒரு பொருளை பயன்படுத்தவும் மற்றும் மறுசுழற்சி செய்யவும். அதிக குப்பையை பயன்படுத்த வேண்டாம். நாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா, அது பயன்படுமா என்று 2-3 வாட்டி கேட்டுட்டு தான் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆடை அல்லது காலணியை வாங்கினால் அது உபயோகப்படுத்த முடியாத நிலை வரைக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் அல்லது உண்மையில் தேவைப்படும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது மறுசுழற்சி. நமது பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நமக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு ஆரோக்கியமான கிரகத்தை உருவாக்குகிறோம்.